ஓகே கண்ணே, 6th சாப்டர் அப்ளிகேஷன் ஆஃப் வெக்டர் அல்ஜிப்ரா. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் 6.1 பார்க்கலாம் கண்ணு. நீங்கள் வெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 11லேயே படிச்சிருப்பீங்க. வெக்டர் ப்ராடக்ட்னா என்ன, ஸ்கேலர் ப்ராடக்ட்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் படிச்சிருக்கீங்க. ஐ டாட் ஐனா என்ன, ஐ கிராஸ் ஐ அப்படின்னா என்னங்கிறதெல்லாம் படிச்சிருக்கீங்க. அதெல்லாம் நம்ம நிறையா யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து டேரெக்டாக நம்ம வந்து அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சம்ஸ் தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு கொசைன் ஃபார்முலா பார்க்க போகிறோம் கண்ணு. கொசைன் ஃபார்முலாவில் நமக்கு 3 ஃபார்முலாஸ் இருக்குது. இங்கே ஒரு சப்டிவிஷன் போட்டிருக்கேன், இங்கே 2 சப்டிவிஷனும் நீங்களே ப்ரூவ் பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஷின் எப்படி கேட்டுவாங்கன்னா ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் கொசைன் ஃபார்முலா அப்படின்னு கேட்பாங்க. வித் யூஷுவல் நொட்டேஷன், எப்பயும் போல நம்ம நொட்டேஷனை யூஸ் பண்ணி இன் எனி ட்ரையாங்கிள் ஏபிசி ப்ரூவ் த ஃபாலோயிங் பை வெக்டர் மெத்தட். இந்த ரிசல்ட்டை வெக்டர் மெத்தடில் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏபிசி மைனஸ் 2bc காஸ் ஏன்னு ப்ரூவ் பண்ண போகிறோக்குன்னு பாருங்கள். ஒரு ட்ரையாங்கிள் நான் ஏபிசி எடுத்துக்கிட்டேன். ஏபிசி எடுத்துக்கல, இந்த பிசிங்கிறது ஏ வெக்டர்னு எடுத்துக்கிட்டேன். சிஏ அப்படிங்கிறது பி வெக்டர், ஏபி அப்படிங்கிறது சி வெக்டர். இங்கே பாருங்கள், இங்கே ஏல நான் இது பண்ணி டேரக்ஷன் வந்து கரெக்டாக கொண்டு போகணும். இப்படி கொண்டு போகிறவங்க இங்கே கொண்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல எப்படி பை மைனஸ் ஏ வந்துச்சு அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இது ஸ்ட்ரெயிட் லைனாக்குன்னு ஸ்ட்ரெயிட் லைனில் இந்த ஆங்கிளும் எடுத்து ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன லீனியர் பேர் அப்படின்னு படிச்சிருப்பீங்க 180 அப்படின்ட்டு. ஸோ திஸ் ஆங்கிள் 8 அப்படிங்கிறப்ப இது என்ன கிடைக்குன்னா 180 மைனஸ் ஏ. அதே மாதிரி தான் எல்லா பிளேஸ்லையும். இது பினா இது 180 மைனஸ் பி, இது சிங்கிறப்போ இந்த இது என்னென்னா 180 மைனஸ் சி. ஓகேங்களா, இப்போ நமக்கு ட்ரையாங்கிள் அப்படின்னாவே ஒரு கண்டிஷன் 11th படிச்சிருப்பீங்க. தி சம் ஆஃப் சைட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா அதோட வேல்யூ 0. அப்போ தி சம் ஆஃப்ங்கிறப்போ நமக்கு இந்த சைடோட வெக்டர் என்ன இருக்குது, ஏ வெக்டர், இது பி வெக்டர், இது சி வெக்டர். ஸோ ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 0. எந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டாலும் அதோட சம்மேஷன் வந்து நமக்கு 0 தான். இதில் வந்து நமக்கு ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டுன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கனால ஏ வெக்டர் மட்டும் இந்த சைடு வச்சுட்டு ரிமைனிங் 2 வெக்டர்ஸ் அந்த சைடு கொண்டு போயிட்டேன். இப்போ நான் டாட் ப்ராடக்ட் பண்ணுறேன். என்னன்னா இந்த வெக்டரை இதே வெக்டரோட டாட் ப்ராடக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஏ வெக்டர் டாட் ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு, இந்த இடத்துல நமக்கு மைனஸ் இருக்காக்கானே, இது எப்படி எடுத்துக்கலாம், மைனஸ் ஆஃப் பி ப்ளஸ் சின்னு எழுதிக்கலாங்களா. அப்போ மைனஸ் ஆஃப் பி ப்ளஸ் சிங்கிறப்போ இந்த இடத்துல ஏக்கு பதிலாக மைனஸ் ஆஃப் பி ப்ளஸ் சி, இதுக்கு ஒரு மைனஸ் ஆஃப்ங்கிற மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அதனால தான் இங்கே ப்ளஸில் போட்டிருக்கேன். இப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்போ இது பி ப்ளஸ் சி, இதுவும் பி ப்ளஸ் சியாக்குன்னு டாட் ப்ராடக்ட் பண்ணுறப்போ ரெண்டுமே நமக்கு என்ன கிடைக்குன்னா ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைச்சிரும். அதே மாதிரி தான் இங்கேயும் போட்டிருக்கோம். இப்போ இது ஹோல் ஸ்கொயர்னா என்ன அர்த்தம், நமக்கு ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேஷனில் இருக்கா. அப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஃபார்முலா யூஸ் பண்ணுவோமாக்குன்னு அந்த ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஏங்கிறது இந்த இடத்துல பி, பிங்கிறது சி. ஸோ பி வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் சி வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் 2ab போடுறப்போ இந்த இடத்துல டாட் ப்ராடக்ட் இருக்கனால டாட் ப்ராடக்ட் சிம்பிள் போடணும். ஓகேங்களா, அடுத்த லைனில் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த பி வெக்டர் டாட் சி வெக்டர் பதிலாக நமக்கு டாட் ப்ராடக்ட் அப்படின்னாவே நமக்கு ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா தெரியும். காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் டிவைட் பை மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டர் இன்ட்டு மாடலஸ் ஆஃப் பி வெக்டர்னு. அப்போ டாட் ப்ராடக்ட் வேணும்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் மக்கன்னு. அப்போ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்போ மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டர் இன்ட்டு மாடலஸ் ஆஃப் பி வெக்டர் இன்ட்டு காஸ் தீட்டான்னு கிடைக்கும். அந்த மாடலஸ் ஆஃப் ஏ பிங்கிறதா நமக்கு இங்கே பி சின்னு எடுத்துருக்கிறோம். அதனால் பி வெக்டர் சி வெக்டருங்கிறப்போ வேல்யூன்னு எழுதுறப்போ மாடலஸ்னாவே வேல்யூ தானவா, அப்போ பி சின்னு எழுதிட்டோம். இந்த தீட்டாங்கிறது இந்த பி வெக்டாரும் சி வெக்டாரும் கண்டெயின் பண்ணக்கூடிய ஆங்கிள். அப்போ பிங்கிற லைன் இங்கே, சிங்கிற லைன் இங்கே போகுது, பிங்கிற லைன் இங்கே இது வரைக்கும் போகுது. அப்போ இந்த ரெண்டு லைனும் கண்டெயின் பண்ணக்கூடிய ஆங்கிள் நமக்கு என்னென்னா பை மைனஸ் ஏ. ஸோ அதான் தீட்டாக்கு பதிலாக போட்டிருக்கோம். ஓகேங்களா, அடுத்த ஸ்டெப்பில் இது காஸ் 180 மைனஸ் தீட்டா. அப்போ காஸ் 180 மைனஸ் தீட்டாங்கிறது என்ன, மைனஸ் காஸ் தீட்டா. அதான் இங்கே போட்டிருக்கேன். நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர் கிடச்சிருச்சுக்கன்னு. இதே மாதிரி தான் அடுத்த 2 ரிசல்ட்டும். இந்த ரிசல்ட்டே எடுத்துக்கோங்க. இதில் நமக்கு பி ஸ்கொயர் வேணுமா, அப்போ பி இந்த சைடு வச்சுக்கிட்டு ஏவும் சி அந்த சைடு கொண்டு போயிருங்க. இதே மாதிரி ப்ரொசீஜர் போடுங்க. அதே மாதிரி சி வேணும்னா சியை வச்சுட்டு ஏவும் பியும் அந்த சைடு கொண்டு போயிருங்க. ஓகேவா, செகண்ட் கொஷின் பாருங்கள். வித் யூஷுவல் நொட்டேஷன் இன் எனி ட்ரையாங்கிள் ஏபிசி ப்ரூவ் த ஃபாலோயிங் பை வெக்டர் மெத்தட். அதே மாதிரியே நமக்கு என்ன பண்ணுறோன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்துகிட்டு இந்த ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி இன்னும் 2 ரிசல்ட் இருக்குது. இப்போ நம்ம ஏ ஈக்குவல் டு பி காஸ் சி ப்ளஸ் சி காஸ் பி. இந்த சிங்கிறது ஆங்கிள், இதுலேயும் பிங்கிறது ஆங்கிள். இது முன்னாடி இருக்கக்கூடியது ஒரு கான்ஸ்டன்ட். ஓகேங்களா, நம்ம ஆஸ் யூஷுவல் லாஸ்ட் கொஷனில் எப்படி டயக்ராம் போட்டோமோ அதே மாதிரி நம்ம எடுத்துக்கலாக்கன்னு. இப்போ ட்ரையாங்கிள் ஏபிசியில் ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் ஆட் பண்ணோம்னா அதோட வேல்யூ என்னென்னா 0. இப்போ நமக்கு ஏ ஈக்குவல் டு வேணுங்கிறனால ஏ வெக்டர் மட்டும் அந்த சைடு வச்சுட்டு ரிமைனிங் அந்த சைடு கொண்டு போகிறப்ப நமக்கு என்ன கிடைக்குன்னா மைனஸ் பி வெக்டர் மைனஸ் சி வெக்டர் கிடைக்குன்னு. இப்போ ரெண்டு சைடும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏ வெக்டரை டாட் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ரெண்டு பக்கமும் என்ன பண்ணுறோம், ஏ வெக்டரை டாட் ப்ராடக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை உள்ளே கொண்டே மல்டிப்ளை பண்ணுறப்போ மைனஸ் பி வெக்டர் டாட் ஏ வெக்டர் மைனஸ் சி வெக்டர் டாட் ஏ வெக்டர். ஸோ இந்த ஃபார்முலாவை நான் அப்ளை பண்ணுறேன்னு அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு மாடலஸ் ஆஃப் பி வெக்டர் மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டர், பி வெக்டரும் ஏ வெக்டரும் கண்டெயின் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து என்னென்னா பை மைனஸ் சி. அதுதான் காஸ் பை மைனஸ் சி போட்டிருக்கோம்.
இன்னும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே பியும் ஏவும் இருந்தால் ஆங்கிள் சி கிடைக்கும். ஓகேங்களா, அதில் இல்லாத லெட்டர் வரும். இங்கே சியும் ஏவும் இருக்கா, அப்போ ஆங்கிள் என்ன கிடைக்கும், பி கிடைக்கும். ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், காஸ் 180 மைனஸ் தீட்டா என்ன, மைனஸ் காஸ் தீட்டாவை ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும்னா ப்ளஸ் ஆயிரும். அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும். இப்போ நமக்கு இதில் பாருங்கள், ஏ ஸ்கொயர் வெக்டார் எடுக்கிறப்ப நமக்கு ஏ ஸ்கொயர்னே போட்டுக்கலாம். இப்போ எல்லா சைடும் நான் ஏவால் டிவைட் பண்ணுறப்ப நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேங்களா, அதே மாதிரி தான் அடுத்த 2 கொஷின் நமக்கு பி வேணும்னா பி வெக்டாரை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு ரிமைனிங் அந்த சைடு கொண்டு போய் இதே மாதிரி போட்டுக்கோங்க. சி வெக்டார்னா சி வெக்டார் மட்டும் வச்சுட்டு ரிமைனிங் அந்த சைடு கொண்டு போய் போட்டுடலாம். ஓகேவா, ஓகே கண்ணே, இந்த கொஷின் பாருங்கள், வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் கண்ணே. 4 கொஷின் இருக்கும். நான் 4 கொஷின் வரிசையாக தான் போட்டிருப்பேன். பை வெக்டர் மெத்தட் ப்ரூவ் தட் காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. இது ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. இந்த ஃபார்முலாவை வெக்டர் மெத்தடில் ப்ரூவ் பண்ணுறோம். ஓகேவா, இப்போ நமக்கு டயக்ராம் வெரி இம்பார்ட்டன்ட் கண்ணு. ஓலேருந்து ஏ வரைக்கும் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓபிங்கிற ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸ் ஆக்சிஸுக்கு இந்த பிஎம்ங்கிறது ஒரு பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஓஏவும் பர்பண்டிகுலராக ட்ரா பண்ணிக்கோங்க. சாரி, ஓஏங்கிற ஏஎல்லுங்கிறது இந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பர்பண்டிகுலராக ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த ஓஏவோட வேல்யூ 1 இருக்கிற மாதிரி நம்ம போட்டுக்கிறோம். அதே மாதிரி ஓபியோட வேல்யூ 1. பார்க்குறதுக்கு 1 மாதிரி இருக்காது, பட் நமக்கு வந்து சொல்கிறது ஒரு யூனிட் சர்க்கிள் எடுத்துக்குவோம். ஓகேங்களா, இதில் நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ணலாம். நான் சர்க்கிள் தேவையில்லைங்கிறனால விட்டுட்டேன். ஒரு யூனிட் சர்க்கிளில் இந்த ஓஏவோட வேல்யூ, அதாவது ரேடியஸ் எல்லாமே ஈக்குவலாக தானே இருக்கும். அப்போ இதோட வேல்யூ 1, இதோட வேல்யூ 1 இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, அடுத்து ஏஓஎக்ஸ் இந்த ஆங்கிள் வந்து நான் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறேன். பிஓஎக்ஸ் இந்த ஆங்கிள் வந்து என்னென்னா பீட்டான்னு எடுத்துக்கிறேன். அப்போ ஏஓபி இந்த ஃபுல் ஆங்கிள் நமக்கு என்னக்குன்னு கிடைக்கும், அந்த 2 ஆங்கிளையும் ஆட் பண்ணுற வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்குங்களா, அதுதான் போட்டிருக்கேன். அப்போ ஏஓபி ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னு கிடைக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த இடத்துல இந்த ஓஏவோட வேல்யூவை ஏ வெக்டார், ஓபி அப்படிங்கிறது வேல்யூவை பி வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கிறேன் கண்ணு. அதே மாதிரி டைரக்ஷன் பார்க்குறப்போ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஒய் ஆக்சிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் ஐ வெக்டார். ஓகேங்களா, ஒய் ஆக்சிஸில் என்ன எடுத்துக்கிறேன்னா ஜே வெக்டார் அப்படிங்கிறது எடுத்துக்கிறேன். அடுத்து இந்த ஏங்கிற பாயிண்ட்டும் பிங்கிற பாயிண்ட் எடுக்கணும். இப்போ ஏங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஆல்ஃபான்னு இருக்கிறனால இங்கே பாயிண்ட் என்ன எடுக்கிறேன்னா சைன் ஆல்ஃபா மைனஸ் காஸ் ஆல்ஃபா அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஏன் மைனஸ் எடுக்கிறேன்னா இதில் வந்து ஒய்யோட வேல்யூ நெகட்டிவ், எக்ஸோட வேல்யூ பாசிட்டிவ். அதனால தான் எக்ஸ் வந்து பாசிட்டிவ்லையும் ஒய்யை நெகட்டிவ்ல எடுத்துக்கிறேன். அது மாதிரி பிங்கிற பாயிண்ட்டில் நமக்கு ஆங்கிள் பீட்டா இருக்கிறனால இந்த இடத்துல என்ன எடுத்துக்கிறேன்னா சைன் பீட்டா காஸ் பீட்டா. ஏன்னா இந்த இடத்துல நமக்கு எக்ஸும் பாசிட்டிவ் தான், ஒய்யும் பாசிட்டிவ் தான் அப்படிங்கிறனால இந்த இடத்துல எடுத்துக்கிறேன். அதெல்லாம் தாக்க நீங்கள் எழுதியிருக்கேன். இதை பாருங்கள், டேக் 2 points A and B on the unit circle வித் சென்டர் ஆஸ் ஆரிஜின். ஆரிஜின்லேருந்து நம்ம ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணோம்னா அதில் ஏ பிங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிறோம். நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ணல, தேவையில்லைன்னு. ஓகே, அப்போ மாடுலஸ் ஆஃப் ஓஏவோட வேல்யூ ஓபி வெக்டரோட வேல்யூ என்னென்னா 1. இப்போ நான் சொன்னாலவா ஏஓஎக்ஸ் ஆங்கிள் வந்து ஆல்ஃபா, அதேமாதிரி பிஓஎக்ஸ் ஆங்கிள் வந்து பீட்டா. அப்போ வந்து ஏஓபி என்ன கிடைக்குதுன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. லெட் ஐ வெக்டார் அண்ட் ஜே வெக்டார் பி த யூனிட் வெக்டார்ஸ் அலாங் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். எக்ஸில் ஐ வெக்டார் எடுக்க சொல்லியிருக்கேன், ஒயில் வந்து ஜே வெக்டார் எடுக்க சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, அடுத்து நான் சொன்னாலவா ட்ரா ஏஎல் அண்ட் பிஎம் பர்பண்டிகுலர் டு எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பர்பண்டிகுலராக லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். அடுத்தது ஏங்கிற பாயிண்ட் நான் என்ன எடுத்துக்கிறேன், காஸ் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா. ஓகேங்களா, காஸ் ஃபஸ்ட்டும் சைன் செகண்டும் எடுத்துக்கிறேன். இது வந்து எக்ஸ், இது வந்து ஒய். அதே மாதிரி பியில் வந்து காஸ் பீட்டா சைன் பீட்டா. நான் சொன்னேன் ஏன் இது ப்ளஸ் எது ஏன் மைனஸ்னு வந்திருக்குன்னு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ ஓஏ வெக்டார் அப்படிங்கிறது எடுக்க போகிறோம். அப்போ டயக்ராமில் ஓஏ வெக்டாருங்கிறது இதாக்கண்ணே. இந்த ஓஏ வெக்டார் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா இந்த ஓஎல்லையும் ஏஎல்லையும் ப்ளஸ் பண்ணுறதுக்கு ஈக்குவல். ஓகேங்களா, அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். அப்போ ஓஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஓஎல் வெக்டார் ப்ளஸ் எல்ஏ வெக்டார். அப்போது ஓஎல் அப்படிங்கிறப்போ நமக்கு எக்ஸ் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இதுதான் பாயிண்ட்டு காசு. இதோட இந்த டேரெக்ஷனையும் சேர்த்து எடுத்துக்கணும். எக்ஸ் ஆக்சிஸில் டேரெக்ஷன் நான் என்ன எடுத்திருக்கிறேன், ஐ வெக்டார் எடுத்திருக்கேன். அப்போ இது எடுக்கிறப்போ காஸ் ஆல்ஃபா ஐ வெக்டார் மைனஸ் சைன் ஆல்ஃபா ஜே வெக்டார். ஏன்னா நமக்கு பாருங்கள் ஓஏ இப்படி இருக்கா, இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ். இப்படி போகிறது நமக்கு என்ன ஒய் ஆக்சிஸ். இதில் வந்து காஸ் ஆல்ஃபா இருக்குது, இதில் வந்து சைன் ஆல்ஃபா இருக்குது. அதனால் நமக்கு வந்து காஸ் ஆல்ஃபா வந்து ஓஎல்லுக்கும் எல்ஏக்கு வந்து சைன் ஆல்ஃபாவும் போட்டிருக்கேன். இந்த சைடு டேரக்ஷன் வந்து நமக்கு ஐ வெக்டார் எடுத்திருக்கனால ஐயோட சேர்த்து எழுதியிருக்கோம். ஓகேங்களா, அதே மாதிரி ஓபி வெக்டார் இந்த சைடு இருக்குது பாருங்கள். ஓபி வெக்டார் எப்படி எழுதலாம், ஓஎம் வெக்டார் ப்ளஸ் எம்பி வெக்டார் எழுதுக்கலாம். ஓஎம் அப்படிங்கிறது எக்ஸ் பாயிண்ட்டு, அந்த பியில் எக்ஸ் பாயிண்ட் என்ன இருக்குன்னா காஸ் பீட்டான்னு இருக்குது, ஒய் பாயிண்ட்டு சைன் பீட்டான்னு இருக்குது. அப்போது ஓஎம்ங்கிறது காஸ் பீட்டா, அதில் வந்து டேரக்ஷன் வந்து பார்த்தோன்னா ஐ வெக்டார், ஒய்யை பொறுத்த வரைக்கும் ஜே வெக்டார். ஓகேங்களா, அதுதான் இங்கே போட்டிருக்கு. இது எக்ஸ் பாயிண்ட்டு ஒய் பாயிண்ட்டுக்குன்னு எக்ஸ் பாயிண்ட் எழுதுகிறப்போ டேரக்ஷன் ஐ போட்டுக்கோங்க, ஒய் பாயிண்ட் எழுதுகிறப்போ டேரக்ஷன் ஜே போட்டுக்கோங்க. ஓகேங்களா, இது 2 எழுதியாச்சு. பை டெஃபினேஷன் நமக்கு என்ன அப்படின்னா 2 வெக்டாரையும் டாட் ப்ராடக்ட் பண்ணுறேன்.
அப்போ ஓஏ வெக்டார் டாட் ஓபி வெக்டார் அப்படிங்கிறது போட்டிருக்கேன். டாட் ப்ராடக்ட் பண்ணுறப்போ நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் ஓஏ வெக்டார் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஓபி வெக்டார் இன்ட்டு காஸ், அதாவது இது ஒன்றும் இல்லை இந்த ஃபார்முலா தான். காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் போட்டிருக்கீங்க. அந்த ஃபார்முலா தான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். இது டாட் வேணும்னாவே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மாடுலஸ். ஓகேவா? மாடுலஸ் ஆஃப் ஓஏ வெக்டரோட வேல்யூ 1, மாடுலஸ் ஆஃப் ஓபி வெக்டரோட வேல்யூ என்னென்னா 1. அதை தான் எழுதியிருக்கேன். காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. அப்போ 1 × 1ங்கிறப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? 1ன்னு கிடைக்குங்களா? அப்போ ஓஏ வெக்டர் டாட் ஓபி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படிங்கிறது ஈக்குவேஷன் 1ன்னு இருக்கட்டும். ஓகே, அடுத்து பை வேல்யூ, அதாவது வேல்யூ அப்ளை பண்ணுறேன். இது ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியிருக்கேன். இது வந்து ஓஏ வெக்டர் டாட் ஓபி வெக்டர்னு வேல்யூ அப்ளை பண்ணுறப்போ ஓஏ வெக்டரோட வேல்யூ நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம்ல, காஸ் ஆல்ஃபா ஐ வெக்டர் மைனஸ் சைன் ஆல்ஃபா ஜே வெக்டர்னு அதுதான் போட்டிருக்கேன். டாட் ஓபி வெக்டருங்கிறது காஸ் பீட்டா ஐ வெக்டர் ப்ளஸ் சைன் பீட்டா ஜே வெக்டர். ஓகேவா? இது ஒவ்வொரு டம்மாக உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு ஏற்கனவே டாட் ப்ராடக்ட் பண்ணுறப்போ தெரியும், சேம் வெக்டரோட தான் மல்டிப்ளை பண்ண முடியும். ஐயோட தான் மல்டிப்ளை பண்ண முடியும். ஐயை ஜேவோட மல்டிப்ளை பண்ண 0 ஆயிடும். அதனால அந்தந்த வெக்டரோட மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டான்னு கிடைக்கும் மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. ஓகேங்களா? இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவலுங்கிறப்போ ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல். அப்போ காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. ஓகேங்களா? ப்ரூவ் பண்ணியாச்சு. இது பாருங்கள், அதே மாதிரி எக்ஸசைஸில் 9th கொஷினாக இப்போ எப்படி நம்ம ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கு போட்டோமோ அதே மாதிரி ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவுக்கு போட போகிறோம். அந்த ஃபார்முலாவுக்கு டயக்ராம் கரெக்டாக நம்ம மார்க் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஓஏ ஓபி ஒரே சைடு இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு அதே மாதிரியே ஏஎல்லும் பிஎம்மும் பர்பண்டிகுலர் டு எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ட்ரா பண்ணுறோம். ஏஓஎக்ஸ் அப்படிங்கிறது ஆல்ஃபா, ஏஓஎக்ஸுங்கிறது இது ஃபுல்லாக ஏஓஎக்ஸ் ஆல்ஃபா. அடுத்தது பிஓஎக்ஸ், இது வரைக்கும் நமக்கு என்னென்னா பீட்டா. நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஏஓபிங்கிற ஆங்கிள் தான் வேணும். அப்போ ஏஓபிங்கிறப்ப இந்த ஆங்கிள் எப்படி கிடைக்கும்னா இது ஃபுல்லாக ஆல்ஃபா, இது வரைக்கும் பீட்டா. அப்போ ஆல்ஃபாலேருந்து பீட்டாவை மைனஸ் பண்ணுறது தான் இந்த ஆங்கிள், அதான் போட்டிருக்கேன். அதேமாதிரி ஓஏ வெக்டரோட வேல்யூ ஏ வெக்டர், ஓபி வெக்டரோட வேல்யூ பி வெக்டர். இதுலேயே எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம ஐ வெக்டர் எடுத்துக்கிறோம், ஒய் ஆக்சிஸில் என்ன எடுத்துக்கிறோம்னா ஜே வெக்டர் அப்படிங்கிறது எடுத்துக்கிறோம். இதுலேயும் வந்து ஃபார்முலாவில் வந்து இதில் போடுறப்போ ஏவோட வேல்யூ காஸ் ஆல்ஃபாங்கிறது ஆங்கிள் எடுத்தனால காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா, பியோட வேல்யூ நமக்கு என்னென்னா காஸ் பீட்டா சைன் பீட்டா. ஏன் ரெண்டுமே நான் பாசிட்டிவில் எடுத்திருக்கேன் அப்படின்னா ரெண்டுமே நமக்கு வந்து ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் தான் இருக்குது, 2 பாயிண்ட்டுமே. அதனால் ரெண்டுமே பாசிட்டிவில் இருக்கும். ஓகேங்களா? அதை தான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். டேக் 2 points A and B on the யூனிட் சர்க்கிள் ஆஸ் ஆரிஜின் O. அப்போ மாடுலஸ் ஆஃப் OA வந்து யூனிட் சர்க்கிள்ங்கிறனால அதோட வேல்யூ 1, ஓபியும் 1. இப்போ ஏஓஎக்ஸுங்கிறது ஆல்ஃபா, பிஓஎக்ஸுங்கிறது பீட்டா. இப்போ ஏஓபி நமக்கு என்ன கிடைக்குன்னா ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு கிடைக்கும். ஐ வெக்டார் ஜே வெக்டார் அப்படிங்கிறது யூனிட் வெக்டார்ஸ் along the x and y axis. Draw AL and BM perpendicular to x axis. Then take A ஓட வேல்யூ பியோட வேல்யூ எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? இது காமா. ஓகே, அதே மாதிரியே நம்ம என்ன பண்ணுறோம்னா ஓஏ வெக்டார் கண்டுபிடிக்கிறோம். ஓஏ வெக்டாருங்கிறது நம்ம டயக்ராமில் ஓஏ வெக்டார் அப்படிங்கிறது என்ன கிடைக்கும் அப்படின்னா ஓஎல் வெக்டார் ப்ளஸ் எல்ஏ வெக்டார். ஓஎல் அப்படிங்கிறது எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. அப்போ எக்ஸில் பாயிண்ட் என்ன இருக்குது? காஸ் ஆல்ஃபா. இதில் டேரக்ஷன் என்ன? ஐ. அப்போ காஸ் ஆல்ஃபா ஐ. எல்ஏங்கிறது இப்படி இருக்குது, ஒய்யோட பாயிண்ட்டு காஸ் சைன் ஆல்ஃபா. ஒய்யில் வந்து டேரக்ஷன் என்ன இருக்குது? ஜி. அப்போ சைன் ஆல்ஃபா ஜி. அதே மாதிரி ஓபிக்கும் நம்ம எழுதிக்கிறோம். இப்போ இது ரெண்டுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்? டெஃபினேஷன் பிரகாரம் டாட் ப்ராடக்ட் அப்ளை பண்ணுறோம். டாட் ப்ராடக்ட் அப்ளை பண்ணுறப்போ இந்த இடத்துல மாடுலஸ் ஆஃப் ஓஏ வெக்டர் மாடுலஸ் ஆஃப் ஓபி வெக்டர் காஸ் தீட்டாக்கு பதிலாக ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இதோட வேல்யூ 1, இதோட வேல்யூ 1. அப்போ காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஃபஸ்ட்டு டெஃபினேஷனில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வேல்யூ எடுத்து அப்படியே மல்டிப்ளை பண்ணுறோம். பை வேல்யூவில் போடுறப்போ காஸ் ஆல்ஃபா ஐ ப்ளஸ் சைன் ஆல்ஃபா ஜே ஓஏவோட வேல்யூ, ஓபியோட வேல்யூ காஸ் பீட்டா ஐ ப்ளஸ் சைன் பீட்டா ஜே. ரெண்டையும் கொண்டு போய் நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்போ காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்போ நமக்கு ரிசல்ட்டு காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. ஓகேவா? இப்போ எப்படி காஸ்க்கு போட்டோமோ அதே மாதிரி சைனுக்கு இருக்குது கண்ணு. ப்ரூவ் பை வெக்டர் மெத்தட் தட் சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. ஓகேங்களா? ப்ளஸ்னாவே டயக்ராம் வந்து இப்படி எடுத்துக்கணும் கண்ணு. அங்கே சொன்னதே தான் அதே தான் சொல்லுவோம். ஓகேங்களா? ஓஏங்கிறது ஏ வெக்டார், ஓபிங்கிறது பி வெக்டார் கண்ணு. அடுத்து மாடுலஸ் ஆஃப் ஓஏ வெக்டாருங்கிறது 1, மாடுலஸ் ஆஃப் ஓபி வெக்டாருங்கிறது 1. அதே மாதிரி இந்த ஏஓஎக்ஸுங்கிறது ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம், பிஓஎக்ஸுங்கிறது பீட்டான்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஏஓபிங்கிறது இது ரெண்டையும் ஆட் பண்ணுறது. ஓகேங்களா? அதே மாதிரி பிஎம்மும் ஏஎல்லும் பர்பண்டிகுலர் டு எக்ஸ் ஆக்சிஸ். இந்த எக்ஸ் ஆக்சிஸில் வந்து ஐங்கிற யூனிட் வெக்டார் எடுத்துக்கிறோம், இதில் வந்து ஜேங்கிற யூனிட் வெக்டார் எடுத்துக்கிறோம். பாயிண்ட் அதே மாதிரி தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா காஸ் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா, ஏன்னா ஒய்ங்கிறது நெகட்டிவ். இந்த இடத்துல வந்து காஸ் பீட்டாங்கிறது ஆங்கிளாக இருக்கனால சைன் பீட்டா ரெண்டும் பாசிட்டிவ். ஓகேங்களா? இப்போ இதில் நமக்கு வந்து பார்த்தோன்னா எல்லாமே எழுதியிருக்கேனா எடுத்து
ஓகே, இது வரைக்கும் நமக்கு ஏற்கனவே எழுதுனது தான். இப்போ இதுக்கப்புறம் நமக்கு ஓஏ ஓபியும் ஏற்கனவே நமக்கு எப்படி கண்டுபிடிப்போமோ அதே மாதிரி நம்ம கண்டுபிடிச்சி போட்டிருக்கோம். ஓஏங்கிறது ஓஎல் ப்ளஸ் எல்ஏ, ஓபிங்கிறது ஓஎம் ப்ளஸ் எம்பி. அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ அடுத்தது இது நமக்கு ரெண்டுக்கும் சைன் அப்படிங்கிறனாவே சைன் அப்படிங்கிறது நமக்கு என்ன படிச்சிருக்கோம்? வெக்டர் ப்ராடக்ட்டில் படிச்சிருக்கோம். காஸ் அப்படிங்கிறது டாட் ப்ராடக்ட். அப்போ சைன் வரணும் அப்படின்னா ரெண்டையும் நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறோம். கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறப்போ ஓபி வெக்டர் கிராஸ் ஓஏ வெக்டார் போடுறோம். ஏன்னா நமக்கு கிராஸ் ப்ராடக்ட் போடுறப்போ ஃபார்முலாவில் பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் அப்படிங்கிற மாதிரி தான் படிச்சிருப்போம். ஃபார்முலாவில் அதுதான் போட்டிருக்கோம். ஓபி வெக்டார் கிராஸ் ஓஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஓபி வெக்டார் இன்ட்டு ஓஏ வெக்டார் சைன் தீட்டா. ஃபார்முலா வந்து உங்களுக்கு இதுதான் கண்ணு. சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டாருங்கிறது ஃபார்முலா. அப்போது இது ஓபி வெக்டார் கிராஸ் ஓஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு அந்த ஃபார்முலாவில் நான் அப்படியே அப்ளை பண்ணியிருக்கேன். இதில் வந்து நமக்கு எப்பயுமே வந்து கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னாவே ஒரு யூனிட் வெக்டார், அதாவது நார்மல் வெக்டார் இங்கே கூட இருக்கும். அந்த நார்மல் வெக்டாரை நான் என்னவா எடுத்துக்கிறேன்னா கே வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஃபார்முலா இருக்கிறப்பே உங்களுக்கு 11th புக்கில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? சரி, அப்போ வந்து பார்த்தோன்னா இதோட வேல்யூ 1, இதோட வேல்யூ 1 சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு கே கேப். கேப்புங்கிறது நார்மல் வெக்டார். இது அப்படியே இருக்கட்டும். இதே நம்ம வந்து வேல்யூவில் போடுறப்போ நமக்கு நீங்கள் போட்டிருக்கீங்க கிராஸ் ப்ராடக்ட் போடுறப்போ ஃபஸ்ட்டு ஐஜேகே போட்டு இப்போ ஓபி வெக்டார்னா அதோட வேல்யூ போட்டிருக்கோம். ஓபி வெக்டாருங்கிறது நமக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்ல காஸ் பிடி, அதாவது ஐயோட கோஎஃபிஷியன்ட் ஜேயோட கோஎஃபிஷியன்ட் கே இருக்காது பாருங்கள். ஓபியில் வந்து காஸ் பீட்டா ஐங்கிறது, ஜேங்கிறது சைன் பீட்டா. அதே மாதிரி ஓஏல ஐயோடது காஸ் ஆல்ஃபா, இது கேங்கிறது இல்லாதனால கேக்கு நேரம் எல்லாமே 0 போட்டிருக்கோம். ஓகேங்களா? இது நமக்கு மல்டிப்ளை பண்ண தெரியும். இப்போ மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஐ எடுக்கிறப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 0 ஆயிருங்களா? அடுத்து ஜே எடுக்கிறப்பையும் இதை மல்டிப்ளை பண்ணால் 0 ஆயிரும். அடுத்து கே எடுக்கிறோம் கண்ணு. கே கேப் எடுக்கிறப்போ இந்த இடத்துல நமக்கு ப்ளஸ்லேயும் வரலாம் மைனஸ்லேயும் வரலாம். ஏன்னா இந்த இடத்துல நம்பர் வந்து ப்ளஸ்லேயும் கிடைக்கலாம் மைனஸ்லேயும் கிடைக்கலாங்கிறனால ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு கே கேப் டவுன்வர்டு மைனஸ் அப்வர்டு. அப்போ மைனஸ் சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டான்னு கிடைக்கும். ஆமாங்களா? அப்போ மைனஸ் கிடைக்கிறப்போ இங்கே வெளியே நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் அந்த மைனஸை வெளியே எடுத்துக்கிறோம் கண்ணு. அதுதான் இங்கே போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நமக்கு இந்த இடத்துல ப்ளஸ் வரும் கண்ணு. இப்போ இதில் வந்து மல்டிப்ளை பண்ணுறப்போ இங்கே ஒரு மைனஸ் வரும். அதை வெளியே எடுத்தாச்சு. அப்போ கேப் ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டான்னு கிடைக்குது. இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்போ நமக்கு சைன் ஆல்ஃபா கேப் கேன்சல் ஆயிரும். அப்போ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. ஓகேவா? இப்போ நம்ம ப்ளஸுக்கு போட்ட மாதிரி நெகட்டிவ்க்கு போட்டிருக்கேன். டயக்ராம் வந்து பாருங்கள். நெகட்டிவ் அப்படின்னாவே எல்லாம் ஒரு சைடு இருக்கிற மாதிரி நமக்கு டயக்ராம் போட்டிருப்போம். டயக்ராம் போட்டுட்டு நமக்கு அதில் சொன்னதை ஏதாக்கன்னு இதுலேயும் சொல்லியிருப்போம். வேறு எதுவும் புதுசாலாம் சொல்லலை. இங்கே எழுதியிருக்கிற மெசேஜ் இந்த டயக்ராமில் போட்டிருக்கிறதெல்லாம் எல்லாம் ஒரே தான் சொல்லியிருப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு எல்லாமே தெரியும். இதெல்லாம் எழுதியிருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் கண்ணு. டெஃபினேஷனுங்கிறப்போ அதே ஃபார்முலா போட்டிருப்போம். இங்கே மைனஸ் கிடச்சிருக்கும். இதுலேயே மல்டிப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா இதை டவுன்வர்ட் பண்ணுறப்போ காஸ் பீட்டா சைன் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா அப்படிங்கிறது அப்படியே போட்டாச்சு. இது ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணுறப்போ நமக்கு கே கேப் கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு ஆன்சர் வந்து சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கண்ணு. ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேட்டுக்கோங்க. ஓகே கண்ணு, நெக்ஸ்ட்டு பாருங்கள். எக்ஸாம்பிள் 6.4 வித் யூஷுவல் நொட்டேஷன் இன் எனி ட்ரையாங்கிள் ஏபிசி ப்ரூவ் பை வெக்டர் மெத்தட் தட் இந்த ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ண போகிறோம். அதே மாதிரியே நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் எடுத்தோம்ல, மாதிரி ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்துகிட்டு பிசிங்கிறது ஏ வெக்டர், இது பி வெக்டர், சி வெக்டர். ஸோ இது ஆங்கிள் ஏன்னா இது பை மைனஸ் சி, இது பை மைனஸ் பி, பை மைனஸ் சி எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? இப்போ கிவனில் வந்து நமக்கு அங்கே எடுத்துருக்கிறதா எடுத்திருக்கேன். ஏபி வெக்டருங்கிறது சி வெக்டர், பிசி வெக்டர் அப்படிங்கிறது ஏ வெக்டர், சிஏ வெக்டர் அப்படிங்கிறது நமக்கு என்னென்னா பி வெக்டர் அப்படின்னு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து நீங்கள் 11th படிச்சிருக்கீங்க. என்னது 1/2 இன்ட்டு ஏபி வெக்டர் கிராஸ் பிசி ஏசி வெக்டர். அதாவது நமக்கு வந்து ஏதாவது 2 சைடு எடுத்துக்குவோம். ஆமாங்களா? அப்போ அந்த 2 சைடு வந்து ஒன்று ஏபி வெக்டர் கிராஸ் ஏசி வெக்டராக எடுத்துக்கலாம், அல்லது பிசி வெக்டர் கிராஸ் பிஏ வெக்டராக எடுத்துக்கலாம், இல்லைன்னா சிபி வெக்டர் கிராஸ் சிஏ வெக்டர். அதாவது இந்த இடத்த வந்து நம்ம வந்து பொசிஷனாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஏபி வெக்டர் கிராஸ் ஏசி வெக்டர் எடுத்துக்கலாம். இதை பொசிஷனாக எடுத்துக்கிட்டோம்னா பிஏ வெக்டர் கிராஸ் பிசி வெக்டர். இதை பொசிஷனாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சிபி வெக்டர் கிராஸ் சிஏ வெக்டர். ஓகேங்களா? அதுதான் நம்ம எடுத்துருக்குறோம். இப்போ அது 3ல் எது வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் ஃபார்முலா எடுத்தாச்சு. இப்போ எல்லாத்துலேயும் 1/2 இருக்கிறனால நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ மாடுலஸ் திஸ் வேல்யூ. அப்போ ஏபி வெக்டர் கிராஸ் ஏசி வெக்டர் அப்படிங்கிறப்போ நமக்கு ஏபி வெக்டர் அப்படிங்கிறது என்ன? இது ஃபார்முலா படிச்சிருக்கீங்கள, சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் கிராஸ் மாடுலஸ் ஆஃப் சி வெக்டர்னு.
ஸோ அதை தான் எழுதியிருக்கிறோம். அப்போ நமக்கு வந்து ஏபி வெக்டார் அப்படிங்கிறது சி வெக்டார், பிசி வெக்டாருங்கிறது ஏ வெக்டார், அதனால தான் சிபி போட்டிருக்கோம். இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தோன்னா சைன் ஆங்கிள் வந்து பார்த்தோன்னா ஏபியும் ஏசியும் ஏபியும் ஏசியும் கண்டெயின் பண்ணக்கூடிய ஆங்கிள் என்ன பை மைனஸ் ஏ. ஸோ அதனால் பை மைனஸ் ஏ. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஷார்ட்டாக இங்கே பிசி என்ன லெட்டர் இல்லையோ அதுதான் ஆங்கிளில் வரும். அதே மாதிரி இங்கே பிஏ வெக்டருங்கிறது சி வெக்டர், சிஏ பிசிங்கிறது ஏ வெக்டர். அப்போ இந்த இடத்துல ஆங்கிள் என்னென்னா நமக்கு பை மைனஸ் பி. அதே மாதிரி இதில் பை மைனஸ் சி. ஓகேங்களா? இப்போ இதில் சைன் 180 மைனஸ் தீட்டாங்கிறது சைன் தீட்டா. அதனால தான் நமக்கு சைன் 180 மைனஸ் தீட்டா சைன் ஏன்னு போட்டிருக்கேன். இங்கே சைன் பி சைன் சி ஃபுல்லாக நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஏபிசியால் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணுறப்ப இதில் பிசி பிசி கேன்சல் ஆயிரும், இதில் சிஏ சிஏ கேன்சல் ஆயிரும், இதில் ஏபி ஏபி கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர் என்னன்னா சைன் ஏ பை ஏ ஈக்குவல் டு சைன் பி பை பி ஈக்குவல் டு சைன் சி பை சி. ஆனால் நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர் அப்படியே ரெசிப்ரோக்கலாக இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா இன்வெர்ட்டிங்னா ரெசிப்ரோக்கல் எடுக்கிறேன். அப்போ ரெசிப்ரோக்கல் இருக்கிறப்ப ஏ பை சைன் ஏ பி பை சைன் பி ஈக்குவல் டு சி பை சைன் சி நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர் கிடைச்சிச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், இது ஒரு தியரம், இம்பார்ட்டன்ட் தியரம், ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் அப்ளோனியஸ் தியரம். ஓகேங்களா? அப்போ அப்ளோனியஸ் தியரம் அப்படிங்கிறப்போ நமக்கு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் படிச்சுக்கணும். என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, இஃப் டி இஸ் எ மிட் பாயிண்ட் ஆஃப் த சைடு பிசி ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஏபிசி. ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசியில் டிங்கிறது பிசியோட மிட் பாயிண்ட்டாக எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஷோ பை வெக்டர் மெத்தட் தட் modulus of AB vector square plus modulus of AC vector square is equal to 2 into modulus of AD vector square plus BD vector square நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கன்னா ஏங்கிறது ஆரிஜினாக எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த பி வெக்டார்லேருந்து பொசிஷன் வெக்டார் எடுக்கிறப்போ பி வெக்டார்னு எடுத்துக்கிறேன். சியோட பொசிஷன் வெக்டார் என்ன எடுத்துக்கிறேன்னா சி வெக்டார்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அப்போ டி வேணும் அப்படின்னா டி இஸ் மிட் பாயிண்ட் ஆஃப் பிசியா. அப்போ மிட் பாயிண்ட் ஆஃப் பிசிங்கிறப்போ இந்த வெக்டாரையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ இந்த ஏடி வெக்டரோட ஸ்கொயர் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஏடி வெக்டார் ஸ்கொயர் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ ஏடி வெக்டார் ஸ்கொயர் நான் என்ன பண்ணுறேன்னா டாட் ப்ராடக்ட்டில் எழுதுகிறப்போ ஏடி வெக்டார் டாட் ஏடி வெக்டார். இப்போ ஏடி வெக்டார் ஏங்கிறது ஆரிஜின் கண். இப்போ ஓங்கிறது ஆரிஜினாக இருந்தால் ஓடி வெக்டார்னு சொல்லுவோம்லவா, அதே மாதிரி தான் இப்போ ஏங்கிறது ஆரிஜின். அப்போது நம்ம டி வெக்டார் தான், அதாவது ஓடி வெக்டார் தான். இதோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், பிடி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் பை 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா, அது தான் இங்கே எழுதியிருக்கேன். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்போ டினாமினேட்டர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். இப்போ நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணுறப்போ பி வெக்டார் ஸ்கொயர் வரும், சி வெக்டார் ஸ்கொயர் வரும். இது 2 டைம்ஸ் வரும், 2 இன்ட்டு பி வெக்டார் டாட் சி வெக்டார். ஓகேங்களா? நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க உள்ள. அதே மாதிரி அடுத்து இப்போ நமக்கு இந்த ரிசல்ட் வேணுமா, இதில் நான் ஃபஸ்ட்டு பிடி வெக்டார் மட்டும் கண்டுபிடிக்கிறேன். இப்போ பிடி வெக்டார்னா நமக்கு வந்து லாயர் கிளாஸ் அதாவது 11th படிச்சிருப்பீங்க. ஏபி வெக்டார் அப்படின்னா நம்ம எப்படி எழுதுவோம், ஆரிஜின் எழுதுகிறப்போ ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏன்னு எழுதுவோம் அல்லவா. அந்த இடத்துல ஆரிஜின் வந்து ஓங்கிறனால நம்ம எடுத்துக்கிட்டோம். ஆனால் இந்த இடத்துல ஆரிஜின் என்ன இருக்குது, ஏன்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ இதை எழுதுகிறப்போ ஏடி வெக்டார் மைனஸ் ஏபி வெக்டார்னு எழுதிட்டோம். ஓகேங்களா? ஓன்னு ஆரிஜின் இருந்தால் ஓடி மைனஸ் ஓபின்னு எழுதுவோம். இப்போ வந்து ஏங்கிறது ஆரிஜினால ஏடி வெக்டார் மைனஸ் ஏபி வெக்டார். அப்போ ஏடி வெக்டார் அப்படின்னா டி வெக்டாரோட வேல்யூ, டி வெக்டாரோட வேல்யூ என்ன இருக்குது, பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் பை 2. ஏபினா பி வெக்டாரோட வேல்யூ நம்ம என்ன எடுத்துருக்கிறோம், பி வெக்டார்னு எடுத்துருக்கோம். அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா சி மைனஸ் பி வெக்டார் பை 2. ஓகே, ஆனால் நமக்கு என்ன வேணும், பி வெக்டார் ஸ்கொயர் தானே வேணும். அப்போ பி வெக்டார் ஸ்கொயருங்கிறப்போ பிடி வெக்டார் ஸ்கொயர் அப்படிங்கிறப்போ பிடி வெக்டார் டாட் பிடி வெக்டார். பிடி வெக்டாரோட வேல்யூ ரெண்டையும் போட்டேன். அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணிக்கோங்க 1/4. இது நீங்கள் அப்படியே நீங்கள் டேரெக்டாக பார்க்குறப்போ ரெண்டும் ஒரே மாதிரி தானே. இப்போ ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தான் நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணுறப்போ ரெண்டுலேயுமே 1/4 காமனாக எடுத்துக்கிட்டேன். ரிமைனிங் ரிசல்ட்டெல்லாம் ஒரே இதுக்குள்ளே எழுதியாச்சு. அப்போ -2வும் +2வும் கேன்சல் ஆயிடுது. அப்போ நமக்கு பி வெக்டார் ஸ்கொயர் 2 டைம்ஸ் இருக்குது, சி வெக்டார் ஸ்கொயர் 2 டைம்ஸ் இருக்குது. பி வெக்டாருங்கிறது எதோட வெக்டாரு, இதையும் கேன்சல் பண்ணிட்டேன். பி வெக்டாருங்கிறது எதோட பொசிஷன் வெக்டாரு, ஏபி வெக்டார். சி வெக்டாருங்கிறது எதோட பொசிஷன் வெக்டாரு, ஏசி வெக்டார். ஏன்னா பியோட பொசிஷனுங்கிறப்போ ஆரிஜின்லேருந்து சொல்லுவோம், அதனால தான் ஏபின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? சரி, அப்போது நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சருங்கிறப்போ இந்த 2 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிராஸில் போயிடுச்சுன்னா இந்த பக்கம் 2 இன்ட்டு ஏடி வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் பிடி வெக்டார் ஸ்கொயர்னு கிடச்சிச்சு. இதுதான் ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர். ஓகேவா? இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். இந்த ஃபஸ்ட்டு சாப்டர் ஃபஸ்ட் எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் எல்லாம் தியரம் தான் வரும். Prove by vector method that the perpendicularஸ்னாலும் altitudeனாலும் ஒன்று தான், from the vertices to the opposite sides of a triangle or concurrent. அதாவது ஒவ்வொரு வெர்டெக்ஸில் இருந்தும் ஆப்போசிட் சைடுக்கு ட்ரா பண்ணக்கூடிய இந்த ஆல்டிடியூட்ஸ் எல்லாம் என்னென்னா கன்கரண்ட்னா என்னென்னா ஒரே பாயிண்டில் இருக்கும் அப்படிங்கிறது தான் மீனிங். ஓகேங்களா? அப்போது ஏடி வெக்டார் இஸ் பர்பண்டிகுலர் டு பிசி வெக்டார், பிஇ வெக்டார் இஸ் பர்பண்டிகுலர் டு சிஏ வெக்டார். அப்போது இந்த சிஎஃப் வெக்டார் பர்பண்டிகுலர் டு
ஏபி வெக்டர். ஓகே, இப்போ நான் சொல்கிறப்போ இதுதான் நான் ஆரிஜினாக எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த ஏடிங்கிறது பர்பண்டிகுலர் டு பிசின்னு இருக்கிறப்போ கண்டிப்பாக இந்த ஓஏ வெக்டரும் பர்பண்டிகுலர் டு பிசியாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஓஇ வெக்டரும் பர்பண்டிகுலர் டு சிஏ வெக்டராக இருக்கும். அதே மாதிரி இந்த ஓசி வெக்டர் பர்பண்டிகுலர் டு ஏபி வெக்டர். ஓகே, இப்போ இதில் ஏதாவது ஒன்றை வந்து நம்ம பர்பண்டிகுலர்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்னா போதும். ஓகேங்களா, ரிமைனிங்கில் நம்மளே பர்பண்டிகுலராக எடுத்துக்கலாம். இப்போ லெட் ஏபிசிங்கிறது நமக்கு ட்ரையாங்கிள் கண்ணு. இதில் ஆல்டிடியூட் வந்து என்னென்னங்கிறத போட்டிருக்கோம். ஆல்டிடியூட்ஸ் ஏபி அண்டு பிஇ இன்டர்செக்டிங் அட் ஆல்டிடியூட். இந்த இடத்துல ஏபி இல்லைக்கண்ணு ஏடி. ஆல்டிடியூடு இதுதான். இந்த இடத்துல டிங்கிற லெட்டர் மாற்றிக்கோங்க, டி. அப்போ ஏடியும் இந்த பியும் ஓங்கிற பாயிண்டில் மீட் பண்ணிக்குது, இன்டர்செக்ட் பண்ணிக்குதுன்னு சொல்லியிருக்கோம். அந்த டேக் இட் அதுவே என்னவா எடுத்துக்கிறோன்னா ஆரிஜின் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, டு ப்ரூவ் தட் நம்ம என்னென்னு ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த சிஓங்கிற லைனு பர்பண்டிகுலர் டு ஏபின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த லைனும் இதே பாயிண்டில் இருக்குது, இன்டர்செக்ட் பண்ணிக்குதுன்னு சொல்லிக்கிறோம். அப்போ அந்த 3 பாயிண்ட்ஸும் ஒரே பாயிண்டில் கன்கரண்ட். இது நம்மளே எடுத்துக்கிறோம். இந்த பாயிண்ட் வந்து இதில் இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இப்போ இதில் பொசிஷன் வெக்டர் என்ன எடுத்துக்கிறோன்னா ஓஏ வெக்டருங்கிறது ஏ வெக்டர், ஓபி வெக்டருங்கிறது பி வெக்டர், ஓசி வெக்டருங்கிறது சி வெக்டர்னு எடுத்துக்கிட்டோம். ஓகே, இப்போ நான் என்ன சொன்னேன், ஏடி இஸ் பர்பண்டிகுலர் டு பிசி. அப்போ ஏடிங்கிறது பிசிக்கு பர்பண்டிகுலராக இருக்குன்னா கண்டிப்பாக இந்த ஓஏங்கிற லைனும் பிசிக்கு எப்படி இருக்குன்னா பர்பண்டிகுலராக இருக்கும் அப்படிங்கிறத எழுதியிருக்கோம். நமக்கு 11th 2 வெக்டார் வந்து பர்பண்டிகுலர் அப்படின்னாவே கண்டிப்பாக அதோட டாட் ப்ராடக்ட் என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். அப்போது ஓஏ வெக்டாரும் பிசி வெக்டாரும் பர்பண்டிகுலர் அப்படின்னா அதோட டாட் ப்ராடக்ட் 0 அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா, சரி. அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ஓஏ வெக்டாரை அப்படியே எழுதிக்கிட்டேன். இந்த பிசி வெக்டாரை பொசிஷன் வெக்டாரை எழுதுறப்போ ஓசி மைனஸ் ஓபின்னு எழுதிக்கலாமா? இப்போ இதில் வேல்யூ அப்ளை பண்ணியிருக்கேன். ஓஏ வெக்டாருங்கிறது ஏ வெக்டர் டாட் ஓசிங்கிறது சி வெக்டர், ஓபிங்கிறது பி வெக்டர். இது ஈக்குவேஷன் 1ன்னு இருக்கட்டும். அதே மாதிரி அடுத்தது பிஇ வெக்டர் பர்பண்டிகுலர் டு சிஏ வெக்டர். அப்போ பிஇங்கிறது பர்பண்டிகுலர் டு சிஏவாக இருந்தால் இந்த ஓபிங்கிறதும் பர்பண்டிகுலர் டு சிஏ. அதான் போட்டிருக்கேன். இந்த சிஏங்கிற டைரக்ஷன் தான் போடணும். நம்ம ஏலேருந்து பி கொண்டு போய் சியில் கொண்டு போய் முடிச்சிருக்கோம். ஓகேங்களா, அப்போது ஏபி பிசி சிஏன்னு தான் எழுதணும், ஏசின்னு எழுதக்கூடாது. ஓகே, இப்போ இது வந்து நமக்கு ஓபி பர்பண்டிகுலர் டு சிஏனா ஓபி வெக்டர் அப்படியே எழுதிச்சு. இந்த சிஏ வெக்டரை நம்ம பொசிஷன் வெக்டராக எழுதுறப்போ ஓஏ மைனஸ் ஓஜி, ஏன்னா ஆரிஜின்ங்கிறது இங்கே ஓ. ஓகே, இப்போ இதில் ஓபி வெக்டருக்கு வேல்யூ அப்ளை பண்ணியிருக்கேன், இதுக்கு வேல்யூ அப்ளை பண்ணிட்டேக்கன்னு. சரி, இப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ண போகிறோம். அப்போது ஆட் பண்ணுறப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஆட் பண்ணிக்கலாம், ரைட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ணுறப்போ 0ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ இதை ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் கிளியராக வரல. இப்போ ஈக்குவேஷன் 1 and 2 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த 1ஐயும் 2ஐயும் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணுறப்போ எனக்கு ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் மைனஸ் பி வெக்டர், அதே மாதிரி இதையும் பி வெக்டர் டாட் ஆட் பண்ணியாச்சு. ரைட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ணுறப்போ 0ன்னு கிடச்சிச்சு. ஓகே கண்ணு, இப்போ இதை நான் உள்ளே கொண்டே மல்டிப்ளை பண்ணுறேன். ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் ஏ மைனஸ் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர், அதே மாதிரி இதையும் உள்ளே கொண்டே மல்டிப்ளை பண்ணிக்கிற கண்ணு. இப்போ வந்து நமக்கு இது மைனஸில் இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது, கேன்சல் ஆயிருமா? டாட் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏ டாட் பினாலும் ஒன்று தான், பி டாட் ஏனாலும் ஒன்று தான். அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் ஏ டாட் சி மைனஸ் பி டாட் சின்னு இருக்குது. அது ரெண்டுக்கும் நம்ம என்ன பண்ணலாம், சி வெக்டரை காமனாக வெளியே எடுத்துடலாங்களா? அப்போ வெளியே எடுத்துட்டா ஃபஸ்ட் ஒன்ல ஏ வெக்டார் இருக்கும், செகண்ட் ஒன்ல மைனஸ் பி இருக்கும். அப்போ ஏ வெக்டார்னா என்ன, ஓஏ வெக்டார், பி வெக்டார்னா என்ன, ஓபி வெக்டார், இது சி வெக்டார்னா ஓசி வெக்டார். அப்போ இது நமக்கு என்னது, ஓஏ மைனஸ் ஓபி எப்படி எழுதிக்கலாம், பிஏ வெக்டார்னு எழுதிக்கலாங்களா? பிஏ வெக்டார் டாட் ஓசி வெக்டார். அப்போ இது ரெண்டும் டாட் ப்ராடக்டோட வேல்யூ 0வாக இருக்கிறப்போ கண்டிப்பாக இந்த ஓசிங்கிறது என்னது, பர்பண்டிகுலர் டு ஏபி. அப்போ அதுவும் பர்பண்டிகுலர்னு சொல்லிட்டனால கண்டிப்பாக எல்லா பாயிண்ட்ஸுமே எல்லா ஆல்டிடியூடுமே என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒரே பாயிண்டில் மீட் பண்ணும். அப்போ அது கன்கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் எக்ஸாம்பிள் 6.8. இன் ட்ரையாங்கிள் ஏபிசி த பாயிண்ட்ஸ் டிஇஎஃப் ஆர் தி மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த சைட்ஸ் பிசி சிஏ அண்ட் ஏபி respectively. Using vector method, show that the area of triangle DEF is equal to 1/4 area of the triangle ABC னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்துக்கிட்டோம். பிசியோட மிட் பாயிண்ட் டி அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதே டைரக்ஷனில் தான் எடுக்கணும். பிசிங்கிறது டியோட மிட் பாயிண்ட், பிசியோட மிட் பாயிண்ட் டி, சிஏவோட மிட் பாயிண்ட் இ, ஏபியோட மிட் பாயிண்ட் எஃப். இதில் ஏங்கிறது நான் ஆரிஜினாக எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஏ இஸ் த ஆரிஜின். அப்போ டிஇஎஃப் இஸ் மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி சிஏ ஏபின்னு எழுதிக்கிறோம். அப்போது அந்த பொசிஷன் வெக்டார்ஸ் என்னன்னு எழுதணும்லவா? அப்போ டியோட பொசிஷன் வெக்டார் அப்படிங்கிறப்போ இந்த டிங்கிறது பிசியோட மிட் பாயிண்ட். இப்போ ஆரிஜின் வந்து இங்கே இருந்தால இங்கேருந்து தான் எடுக்கணும். ஏபி
ஏசி. அப்போ ஏபி ப்ளஸ் ஏசி பை 2 தான் டிங்கிற பாயிண்ட்டு. இப்போ ஈங்கிறப்போ நமக்கு சிஏ, இப்போ ஆரிஜின் வந்து இங்கேருந்து ஒரு பாயிண்ட்டு தான் போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குன்னா ஆரிஜின் இங்கே இருக்கிறனால ஏபி ஏசின்னு 2 வழியாக வந்து அதோட மிட் பாயிண்டில் இருக்கனால ஏபி ப்ளஸ் ஏசி பை 2. இது ஈங்கிறது இந்த ஒரு சைடில் தான் இருக்குது, ஏன்னா ஆரிஜின்லேருந்து இங்கே ஒரு சைடு தான் இருக்குது, அப்போ ஏசி பை 2. எஃப்ங்கிறது இந்த ஆரிஜின்லேருந்து ஒரு லைன் தான் இருக்குது, அப்போ ஏபி பை 2. சொல்கிறது புரியுதுங்களா? ஏங்கிறது ஆரிஜின், ஓங்கிறது ஆரிஜின் சொல்கிற மாதிரி. ஓகேங்களா? சரி, இப்போது நமக்கு இந்த ஏபியும் ஏசியும் என்னென்னா அட்ஜசன்ட் சைடு. இது ஏங்கிறது ஆரிஜின் ரெண்டுக்கு போதும். அப்போ ஏபியும் ஏசி நான் என்ன எடுத்துக்கிறேன்னா அட்ஜசன்ட் சைடாக எடுத்துக்கிறப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு அட்ஜசன்ட் சைடு தான் போடுவோம், அதாவது ஏபி கிராஸ் ஏடி. அதுதான் இங்கே நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி டிஇஎஃப்னு எடுக்கிறப்போ இந்த இடத்துல டிங்கிறது அட்ஜசன்ட் சைடு எடுக்கிறப்போ டிஇ கிராஸ் டிஎஃப், அதுதான் ஃபார்முலா போட்டிருக்கேன்னு. இந்த டிஇங்கிறது ஈயோட பொசிஷன் வெக்டர் என்ன? ஏசி பை 2. எஃபோட பொசிஷன் வெக்டர் என்ன? ஏபி பை 2. அது தான் இங்கே போட்டிருக்கேன். ஏன்னா டிங்கிறது ஆரிஜின், அப்போ டிங்கிறது ஏபி பை 2, டிஎஃப்ங்கிறது ஏசி பை 2. இதை மல்டிப்ளை பண்ணுறப்போ 1/4 ஏபி வெக்டர் கிராஸ் ஏசி வெக்டர். 1/4க்கு மாடுலஸ் எடுத்தோம்னா 1/4 தான் கிடைக்கும். இது அப்படியே மாடுலஸில் போட்டிருக்கேன். இந்த 1/4 வெளியே வச்சுட்டு 1/2 நான் உள்ள கொண்டு வந்திருக்கேன். இப்போ 1/2 ஏபி கிராஸ் ஏசிக்கு பதிலாக நம்ம என்னென்னு போட்டுக்கலாம்? ட்ரையாங்கிள் ஏபிசின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான், ப்ரூவ் பண்ணியாச்சு.